நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. அரிசன் காலனி என்ற பெயரில் இருந்ததை மாற்றம் செய்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், விவரங்களை பதிவு பண்ணலாம். கல்வி மட்டுமே சமத்துவம் மலரச் செய்யும் மிகப்பெரிய ஆயுதம் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அரிசன் காலனி என்ற பெயரில் இருந்ததை மாற்றம் செய்து அரசாணை வெளியிடப்பட்டது. ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மல்லசமுத்திரம் கிழக்கு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், விவரங்கள். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி என்ற அரிசன் காலனி என்ற பெயரில் இருந்ததை மாற்றம் செய்ய வேண்டும் என ஊர் மக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். மேலும் அந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மல்லசமுத்திரம் கிழக்கு என பெயர் மாற்றம் செய்யப்பட வேண்டும் எனவும் அந்த ஊர் மக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த கோரிக்கையை அந்த ஊருடைய மூத்தவராக இருக்கக்கூடிய கணேசன் என்பவர் அந்த கோரிக்கையை தலைமை ஆசிரியரிடம் வழங்கி அதனை பள்ளிக்கல்வித்துறைக்கு கொண்டு செல்லுமாறு கோரிக்கை வைத்திருந்தார். இந்த கோரிக்கையை ஏற்று அரசின் கவனத்திற்கு எடுத்துச் சென்ற வழக்கறிஞர் ஜி அன்பழகன் உள்ளிட்ட அந்த ஊர் தலைவர் கணேசன் ஆகிய இருவருக்கும் அமைச்சர் நேரடியாக சென்று பொன்னாடை போர்த்தியதோடு மட்டுமல்லாமல் அரசாணையையும் பிறப்பித்து, அதாவது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மல்லசமுத்திரம் கிழக்கு எனவே பெயர் மாற்றம் செய்திருக்கின்ற, அது மட்டுமல்லாமல் அந்த பலாகையில இருக்கக்கூடிய அரிசன் காலனி என்ற பெயரை ஒரு சமூகத்தை குறிப்பிடும் வகையில இருப்பதால அந்த பெயரை கருத்து மை கொண்டு அழித்தும் இந்த கோரிக்கையை முன்வைக்க அந்த ஊரின் பெரியவர் கணேசனுக்கும் பொன்னாடை போட்டி அமைச்சர் நேரடியாக சென்று வாழ்த்தியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், ஆசிரியர்கள் என அனைவரும் சேர்ந்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இந்த பதிவை தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், கல்வி மட்டுமே சமத்துவம் மலர்ச்சியில் மிகப்பெரிய ஆயுதம் என முன்னாள் முதலமைச்சர் கலைஞருடைய வரிகளை குறிப்பிட்டு இந்த பதிவை பதிவிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.